நோபடி 2 அசாசினா இருக்க ஹச் மேன்செல் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு பிளம்மர் வீலுக்கு போறாங்க. போன இடத்துல என்னாச்சு அப்படிங்கறதா இந்த நோபடி 2 படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். இந்த நோபடி 2 ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். கோவம், நீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வார்த்தை மூலியமா யாரையும் அவதூறான வார்த்தைகளை திட்டிடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அது அவங்க இஷ்டம் தான். அவங்க கோவத்தை காட்டுற ஒரு விஷயம் அந்த மாதிரி இருந்தா, இப்படி பிரசன்ட்ல இப்படி நடந்துக்கிறாரே அப்படின்னு பிரசன்ட்டை வச்சா யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அவங்க பண்ண நல்லது எப்பவுமே கெட்டதோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே வராது. நீங்க அதை தான் நினைச்சு பார்த்துட்டு அவர் செய்யறது கோவப்பட்டு வார்த்தையை விடுறது தான் ஒரே தப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்தில் நீங்க அவர் செஞ்ச நல்லதுக்காக அவரை சப்போர்ட் பண்ணுங்க. அது ஹியூமன் எமோஷன் தான். பழக 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 அந்த கெட்ட வார்த்தைகள் அவதூறான வார்த்தைகளுமே பழக்கத்தின் மூலியமா கோவத்துல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான். ஸோ அந்த விஷயத்துக்காக ஒருத்தர்கிட்ட பேசாம இப்படி ஒரு ஆளா, இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை மாற்றி அவங்க செஞ்ச நல்லதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவர் ஏன் அந்த இடத்துல அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான வியூ உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேங்க. Nobody 2, that's what everyone calls a daring film. முழுக்க முழுக்க ஒரு ஸ்டன்ஸுக்குன்னே ஒரு கதை இருக்கணும்னா அதுவும் இந்த மாடர்ன் ஏஜ்ல இந்த மாதிரி தாங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை இந்த படம் மூலியமா செட் பண்ணியிருக்கு. இது ஆல்ரெடி நோபடி பார்ட் 1 2021 ரிலீஸ் ஆச்சு. யாருமே கண்டுக்கல. ஜான்விக் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தையுமே ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனா வச்சு அந்த படத்தையும் ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. இதுவுமே அப்படிதான். ஜான்விக் ரைட்டர்ஸ், ஜான்விக் எழுதுனவங்க தான் இந்த படத்தையும் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நோபடி 1 பார்த்தவங்களுக்கு நோபடி 2ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேர்ல்டு ஹச் மேன்செல் நோபடிங்கிற ஒருத்தருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு வேர்ல்டு எப்படி பில்ட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்ட் 2 இந்த சீக்வல் படத்துல நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் முக்கியமா பார்ட் 1ல பாத்தீங்கன்னா ஹச் மேன்செல்ல மட்டும்தான் 70% to 80% கேரக்டர் ரைட்டிங் வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல சின்ன கேரக்டரா இருந்தா கூட அதுக்குமே ஒரு கேரக்டர் டீடைல் வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நோபடி 1 பார்க்காம பார்க்குற ஆடியன்ஸுக்குமே நல்லா இருக்கே, ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை கிளப்பி விட்டுருவோம். அண்ட் பியூர் ஏ ரேட்டட். எனக்கு நோ கட்ஸ், இந்தியாவில் எத்தனை கட்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வயலண்ட்டை ரொம்பவே கமர்ஷியல் மீட்டருக்கு ஈக்குவலான ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்ம்ல காட்டியிருக்காங்க. வெல் பேலன்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்ங்க. அதுவும் ஸ்டண்ட் ஃபிலிம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்களுக்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே இருக்கும். அந்த ஸ்டன்ட்ஸ் லோகி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொல்லுவார்ல, ஸ்டன்ட்ஸ்னா சும்மா ஸ்டன்ட் மாஸ்டரை நம்பி அதை அவர் வேலைங்க அப்படின்னு அதை நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ஸ்டண்ட்டை எழுதணும். பேப்பர்ல இருந்தாதான் அந்த ஸ்டண்ட்டை விஷுவல் பண்ணி பார்க்கும்போது அந்த எழுதுனது எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி மேட்ச் ஆகி அது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணும் ஸ்கிரீன்ல. அந்த மாதிரி இந்த படத்துலயுமே ஸ்டன்ட்ஸை எழுதியிருக்காங்க. அந்த எழுதுனதை பக்காவா ஸ்டண்ட் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணி அந்த ஸ்டண்ட் டீம் அந்த விஷுவலை பயங்கரமாக்கிறதுக்கு பெரிய பக்கத்துணையா இருந்திருக்காங்க. அண்ட் மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பிடிக்கும். பட் எஸ்பெஷலி இந்த படம் மியூசிக்கலி ட்ரிவனா தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து எண்டு வரைக்குமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துல முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த அளவுக்கு எமோஷனை லைட்டா தொட்டுட்டு அப்படி போயிருப்பாங்க. பட் இதுல இந்த மியூசிக் தான் அந்த எமோஷனலை கடத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ என்னடா ஆஹா ஓஹோன்னு கூறுற இந்த படத்துல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. நெகட்டிவ் என்னன்னா, ஒருத்தர் மேலேயே படத்தை பியர் பண்ண வைக்கிறது ஒரு விஷயம் எல்லா படங்கள்லயுமே அப்படிதான். புரோட்டகனிஸ்ட் கேரக்டருக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இந்த படம் அப்படி இல்லாம புரோட்டகனிஸ்ட் கூட இருக்கிற கேரக்டர்ஸுக்குமே கொஞ்சம் அப்படி இப்படி புரோட்டகனிஸ்டுக்கு ஈக்குவலான ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இது என்னடா நெகட்டிவ்ல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அது பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அந்த மாதிரி பார்த்துருந்தாலும் இது நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்கேயோ இடிக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தரும். மேபி அந்த ஃபீல்லே இருந்தீங்கன்னா இது அந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அண்டு அந்த கேரக்டர்ஸை என்னடா லாஜிக்கே இல்லாம ஸ்டார்டிங்ல இவ்வளோ அப்பாவே காட்டிட்டு இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், புரோட்டகனிஸ்ட் கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலான ரைட்டிங் போயிருக்கோ இவங்களுக்கும் போயிருக்கு. அது நீங்க செகண்ட் வாட்ச்ல பார்க்கும்போது தான் தெரியும். அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட்ல பார்க்கும்போது இன்னுமே அந்த கனெக்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட்டில் ஸ்டன்ஸும் அதிகம், எமோஷன்ஸும் அதிகம், கேரக்டர்ஸும் அதிகம். இப்படி தான் ஒரு வேர்ல்டை பில்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை இந்த நோபடி பார்ட் 2 மூலியமா ஜான்விக் ரைட்டர்ஸ் செட் பண்ணிட்டாங்க. ஜான்விக் 2மே அப்படிதான். செகண்ட் பார்ட்ல இருந்தா அந்த வேர்ல்டு பில்ட் ஆகவே ஆரம்பிச்சு ஆடியன்ஸும் அதுக்கான ரெஸ்பான்ஸை செகண்ட் பார்ட்டுக்கு தான் ஜான்விக் பார்ட் 1ஓட அதிகமாக தந்தாங்க.
இங்க எப்படின்னு தெரியல. கோயம்புத்தூர்ல நான் வந்து பிராட்வே சினிமாஸ்ல தான் பார்த்தேன். ரொம்பவே கம்மியான பேரோட தான் வந்து இந்த நோபடி 2 வந்து பாத்தீங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமா இருக்கு. ஸ்டன் சீன்ஸோட விஷுவலுக்காகவே வந்து இந்த நோபடி 2 நீங்க தியேட்டர்ல மஸ்ட் வாட்சா வந்து பார்க்கணுங்கிற ஒரு பக்கெட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதோட இந்த படத்துல ஹியூமருமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹியூமர் சீன்ஸுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு படத்துல. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு சர்ப்ரைஸா வந்து ட்ரைலர்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. சாரன் ஸ்டோன் வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்க கேரக்டர் வேற மாதிரி. நோபடி ஒன்ல ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது. பட் இதுல கண்டிப்பா வந்து அந்த ஆன்டகனிஸ்ட் ரோல் ரைட்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸும் கனெக்ட் ஆகிற விஷயங்களுமே வந்து ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்டான ஈக்குவேஷன்ஸ்ல மீட் பண்றங்காட்டி தான் எனக்கு பர்சனலா வந்து இந்த படம் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரிஸ்டிக்கான ஃபிலிமா வந்து எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாப் ஓடன் கிரிக் அந்த ஹச்சுக்கு அப்பாவா நடிச்சவர், அவர் ஃப்ரெண்டு கேரக்டர், அண்ட் புதுசா பிளம்பர்வில்ல 2 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அதுல நெகட்டிவ் ஷேட்ல ஒரு ஷெரீஃப் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மினாலும் அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பெருசா யாருக்குமே வந்து அந்த கேரக்டர் வந்து நோட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த ஷெரீஃப் ரோல்ல. அதுவும் முக்கியமா ஒரு சைட் கிக் கேரக்டரா வரங்காட்டி அந்த ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸை பெருசா யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அவரை பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன் நான். அண்ட் இந்த படத்தோட ஃபீமேல் லீட் கோனி நீல்சன். இப்படிதாங்க இருக்கணும். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா இப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த ஹீரோ சொன்னார்னே அதுக்காக இந்த சீனை மாத்துறேன், இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இதெல்லாம் எப்படி வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு குருடா விட்டுட்டு சில படங்கள்லாம் வருது. அந்த படம் யாரு என்னன்னுலாம் நான் இதில் ஓப்பனாக சொல்ல முடியல. ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படின்னு நம்ப முடியலனாலும் அதுக்கான எலமெண்ட்ஸ் இந்த நோபடி 2 படத்துல இருக்கு. ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு. அதை விட்டுட்டு பப்ளிசிட்டிக்காக ஏ சர்டிஃபிகேட் வாங்குறது அண்ட் இந்த ஹீரோ வர்ஷிப்புங்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து ஒரு கண்டென்ட்டுக்குள்ள அந்த ஹீரோ இருந்தால் தான் அந்த ஹீரோவே வந்து தெரிவார். அந்த கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக எழுதணும். அந்த கண்டென்ட் இந்த நோபடி 2ல இருக்கு. ஒரு ஹீரோக்காக எப்பவுமே வந்து முன்னாடி எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு கதை இருக்கவே கூடாது. அந்த கதை டிமாண்ட்ஸ் அந்த ஹீரோ, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ கண்டென்ட்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரை வேணாலும் ஹீரோ வச்சு எடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் த கண்டென்ட் நிறைய பேசிட்டேன். பட் இருந்தாலும் இந்த நோபடி 2 படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 95 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. நோபடி 2 a neat package, family entertainment. I repeat, family entertainment. Don't miss in theaters. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.